இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் நண்பர்கள் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோடு பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இனிமேல் இந்த அப்ளிகேஷன் தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் எம்எஸ் பிளேயர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த எம்எஸ் பிளேயர்லேயே நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எம்எஸ் பிளேயர் முதல்ல நீங்கள் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் எம்எஸ் பிளேயர் போட்டு எம்எஸ் பிளேயர் நீங்கள் அப்டேட் பண்ணணும். நான் எம்எஸ் பிளேயர் அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் டவுன்லோடு பண்ணுறதுன்னு. மேலே பார்த்தீங்களா, சேவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் யார் யார் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்துடும். இப்போது ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மேலே பார்த்தீங்களா, டவுன்லோடு பண்ணுறதுக்கான அம்புக்குறி இருக்குது. அந்த அம்புக்குறியை டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சு இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சேவ் ஆகிடும். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.